புரட்டாசி மாதம்னாவே தளியல் தாங்க, தட்டப்படலான விருந்து தாங்க. அதாவது விரதம் இருக்கிறவங்க செய்வாங்கங்க. அதுக்கு இந்த மாதிரி கதம்ப சாம்பார் சாதம் செஞ்சு அசத்துங்களேன். 1 கப்பு அரிசி, 1/2 கப்பு துவரம்பருப்பை 2 முட்டையாக நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குங்க. இதை குக்கரில் சேர்த்து 3 பல் பூண்டு, பெருங்காயப்பொடி, மஞ்சள் பொடிங்க, 4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா குழைவாக வேகிற அளவுக்கு வச்சு எடுத்துக்குங்க. இதில் நம்ம விருப்பப்படுற காய் தாங்க. இதை எல்லா காயும் நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு நல்லா படபடன்னு பொரிய விட்டு அதில் 2-3 வரமிளகாயும் சேர்த்து ஒரு வெங்காயங்க, அதையும் கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அது அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்ங்க, நான் எல்லா காயும் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி அதையும் சேர்த்து தாங்க செய்கிறான் நான். இதை நல்லா வதக்கி விட்டு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கமகமன்னு இருக்குங்க. அதாவது இந்த டயத்தில் சேருங்க கருவேப்பிலையை. கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உப்பு, சாம்பார் தூள் எல்லாத்தையும் போட்டு 2 பெரட்டி வதக்கி விட்டு கொஞ்சம் இதில் பார்த்திங்கன்னா 2-3 பீஸ் மாங்காவும் சேர்த்துருக்காங்க. நல்லா வாசமாக இருக்கும் அந்த மாங்காய் சேர்த்து செய்யும்போது. அப்புறம் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா சலசலன்னு 2-3 கொதி வந்ததும் நெல்லிக்காய் சைஸு புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்குங்க. புளி கரைசலை சேர்த்து ஒரு கொதி விட்டு நல்லா காயெலாம் நல்லா வெந்திருக்குங்க. நீங்கள் குக்கர்லேயே வைக்கலாங்க. அதை இது மாதிரி தனியாக செய்யும்போது காயெலாம் நல்லா இருக்குங்க. இல்லை குக்கரில் செய்யும்போது அப்படியே காய் எல்லாம் ஒன்றா குழைவாக வெந்து வருங்க. இது பாருங்களேன், அப்படியே தளன்னு இருக்கும். சாப்பிடவும் காயும் அப்படியே நல்லா இருக்குங்க, வெந்தும் இருக்கும். அப்படியே அழகாக தனித்தனியாக தெரியுங்க சாதத்தோடு வச்சு சாப்பிட்றச்ச. இதை மாதிரி கலந்து கொடுத்துட்டு கடைசியாக கொஞ்சம் நெய் விட்டு முந்திரியை பொரித்து அதில் சேர்த்து பொடியாக கட் பண்ண மல்லியையும் தூவி விட்டு அப்படியே 2 கலரை கிளறி வச்சு அப்படியே சுட்ட அப்பளத்தை வச்சு அப்படியே சாப்பிட்டா அப்படி இருக்குங்க. இந்த சாம்பார் சாதத்தோட வாழைக்காயை வறுத்து வச்சு சாப்பிட்டாலும் நல்லா அட்டகாசமாக இருக்குங்க. பாருங்கள், இது குக்கரில் வச்சா கொஞ்சம் நேரம் இருகுனா மாதிரி போனாலும் நீங்கள் கொஞ்சம் வெந்நீர் கலந்து கூட சேர்த்து தளர்ச்சியாக சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், நாளை சந்திப்போம்.